நடிப்பில்லாத நாடகம் இல்லை. இல்லை, என்ன பிரச்சனை? நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இல்லை. இந்த விலாங்காட்டு வாழ் வலசு மக்கள் இல்லாமல் நமக்கு இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. இங்க இருக்க மக்கள்னாலே சாபா மாசு. நடுவர்களே முதல்ல பேசு. நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவர்? கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க சார். முட்டை பொரியல்ல போடுவாங்க, ஆஃப் ஆயிலையும் போடலாம் சார். உண்மையிலே சார், உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். சொல்லு பாப்போம். அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க சார். இங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்க என்ன மண்டா? நீ ஏன் ஊரா சாப்பிட்ட ஆயிட்ட குண்டா? நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நீ என்ன பெரியா பேசுற? இன்னைக்கு ஒரு அம்மா பட்டமளிப்பு விழாவுக்கு போய் சாப்பிட போயில அங்க காலேஜில் கேட்டு முட்டை பொரியல் கிடைக்குமா? பட்டமளிப்பு விழாவே முட்டை பொரியல் கேட்டுக்கலாம் சார். நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். ஏம்மா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு நடுவர் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் என்ன பேச்சு? எதிரணில இருந்து வந்து குடும்ப மகிழ்ச்சியை தீர்மானிப்பது ஆண்களுடைய உழைப்புன்னு புலம்பி தீத்தாங்கல்ல சார். அவங்க 2 பேருக்கு மட்டும் நான் ஒண்ணு சொல்றேன் சார். இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தாங்க இருட்டா இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெண்கள் நாங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும். அதனாலதான் யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் சார். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் சார் நீங்க சொந்த கால்ல நிக்க முடியும். அதனால வெள்ளை கோயில் மண்டபத்துல கல்யாணத்தை முடிச்சு போறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கு கூட புருஷன். நீங்க நான் புருஷன், நீ யாரு புருஷன்டா? பத்துமா கொழுந்தியாடா லூசு போற. பொண்டாட்டி பேரை மாத்தி சொல்றாமா, நீ ஞாபகப்படுத்தி விடு ராசேஸ்வரி. ஆனா உண்மையிலே சார், பெண் என்றால் அன்புங்க, பெண் என்றால் பண்பு, பெண் என்றால் தெம்பு. அவளை நம்புங்க, நீங்க வாழ்க்கையில உருப்பிடுவீங்க. அப்படிப்பட்ட பெண் குடும்பத்துக்கு வரும்போது மகிழ்ச்சி மனநிறைவு எப்படி தெரியுமா சார் இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது பாருங்க சார். மகிழ்ச்சி கிடைக்கும். உண்மையிலே பாருங்க, திருமணத்துக்கு பிறகுதான் இவங்க 2 பேருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்ல. அப்புறம் ஏன் ஒரு 25 வயசு வந்த உடனே ஒரு போட்டோவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கான்னு அங்க வீடு வீடா போய் அலைஞ்சு கல்யாணத்தை பண்ணி தொலைறிய. நாங்க தான் வீடு வீடா அலையிறோம்ல, நீ பேசாம இருக்க வேண்டியானே. நீ ஏன் ஜன்னல திறந்துக்கிட்டு மாப்பிள்ளை நல்லா இருக்கானு எங்களை தெருவில் எடுத்து விடுற? எங்க வீட்டுக்கு யார் வர்றான்னு இப்படி எட்டி பாப்போம். உன் உயரத்துக்கு ஜன்னலே எட்டாது, நீ எங்கிட்ட எட்டி பார்த்த? உண்மையில சார், என்ன சார் பேச்சு பேசுறாங்க? உண்மையில இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாருங்க. இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயாக்கும்? உனக்கு பகல்ல பசுமாடு தெரியாது? உண்மையில சார், அப்படி மகாலட்சுமி மாதிரி மட்டும் கிடையாது. அப்படி நீங்க எங்க பெண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அப்படியே பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், சவ்வாது மணக்கும், குடும்பத்துல புருஷன் மேல உள்ள பாசம் மணக்கும். ஆண்கள் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. பீடி நாரும், பிராந்தி நாரும், பான்புராக்கு நாரும், பல நாள் பல்லு தேக்கமா பல்லு கூட நாரும். அத கூட நாங்க விளக்கம் சொல்லணும். நாத்த முடிச்ச குரூப் நீங்க. பெண்கள் பக்கம் போனா பூ மணக்கும், பொட்டு மணக்கும், சந்தன மணக்கும், ஜவ்வாது மணக்கும். இவ்வளவு மணக்கிற காரணம் ஆம்பளை வேர்வை சிந்து உழைக்கிறதுனால மணக்குது. இல்ல நாரி போயிருக்கு. ஆண்கள் பக்கம் போனா பீடி நாரும், சிகரெட்டு நாரும். அப்படி சொல்லக்கூடாது. பீடி ஸ்மெல் வரும், சிகரெட்டு வாசனை வரும், பிராந்தி மணக்குதா. 250 ஓவா போட்டு குடிச்சிருக்கு. நாரும் சொல்லக்கூடாது, மணக்கும். நாட்டுல என்ன சொல்றாங்க? குடிகாரன்னு சொல்லக்கூடாது. மது பிரியர்கள், திருடன பொருள் விரும்பி, சுகர் வந்தவனை இனியவன், பொம்பளை பிரிக்கிய லேடிஸ் விரும்பி, திருடன பொருள் விரும்பி, நம்ம மஞ்சுநாதன நல்லவன், ரவிக்குமார ரொம்ப நல்லவன், கௌதமிய தாத்தாக்கப்ப. உண்மையிலே சார், ஒரு குடும்பத்துல பெண் இருந்தாதான் சார் அழகா இருக்கும். உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார். சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை,
உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை பொறுப்பா எப்படி தெரியுமா சார் இருக்கும்? எப்படி இருக்கும்? பூ மாலையில் ஒரு மல்லிகை இருக்கும் சார். ஆஹா. பூவாளியில் சென்றேனாயிரம் நினைவுகளோடும் சிந்தும் தேன்துளி இதழ்களின் ஓரம் சென்றேனாயிரம் நினைவுகளோடும் நம்ம ஊருக்கு வண்டியில்ல 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல இந்த குரல் வளத்தோடு வாழணும். என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றிங்க சார். நீ எத்தனை வயசுனாலும் உன் புருஷன் போய் கேளு, நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ ஒன்னும் அவசரம் இல்ல. நீ இந்த அம்மா அம்மாநாத்து செல்வராசி எல்லாம் லேட்டா வாங்க. உண்மையில சார் இங்க பெண்கள் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொன்ன பாத்தீங்களா? உண்மையிலே பெண்கள் நாங்கெல்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஆமா. ஏன் தெரியுமா பெண்கள் நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கு. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் சார்? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்ற. எப்பா என்ன பேச்சு? எதிரணில இருந்து பொண்டாட்டி மதிக்க மாட்டேங்கிறா, சமைக்க மாட்டேங்கிறா, காலையில பொறுப்பா எந்திரிக்கிற மாட்டேங்கிறா. என்ன என்ன கொடுமையான உண்மையில சார் என்ன புலம்பு சார்? இந்த ரவிக்குமார் சார் எல்லாம் புலம்புனாரு. அவரெல்லாம் வீட்டுல மனைவிய 10 ஒரு நாளைக்கு எத்தனை டீ சார் போட்டு கூப்பிடுறாரு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி எத்தனை டீ போடுறாரு. நாங்க என்னைக்காவது பெண்கள் தாடா காப்பி? உன் புருஷன்ட்ட போய் சொல்லு. எவ புருஷனே தெரியும், 1.5 மாசமா சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படி சொன்னமா சார்? சொல்லிவிட்டியே என்ன? சொல்லிவிட்டு என்ன புனைக்கிறீன்னா? உண்மையிலங்க சார், என்னைக்குமே ஒரு குடும்பத்துல ஒரு பெண் இருக்கிறதுனாலதான் ஆண்களுக்கே ஒரு பாதுகாப்பா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நீங்க தனியா 2 வீலர்ல போங்க, ஆண்கள் பைக்ல காவல்துறை அன்பர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி உங்களை நோண்டி நோண்டி கேட்பாங்க. ஆனா என்ன மாதிரி அழகான மனைவிய வார்த்தை திருத்தம் தேவை. அழகான இல்ல, அகலமான. நானும் நேரத்து என் பொண்டாட்டி ஏத்திக்கிட்டு பைக்கில் போறேன், மேம்பாலத்துல ஏறுது பைக்கு, உருன்னு ஏற மாட்டேது. எதுக்கால வந்தவன் நிப்பாட்டிட்டு கேட்கறான், வாத்தியார் அவளை லோடி ஏத்திக்கிட்டு எங்க கிளம்பிட்டா அப்படின்றான். செய்ய மாட்டுறான். நான் பின்னாடி உட்காந்துருக்க ஆளை மாத்தலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் சுகமானது சார். அவ தெருவுல விட்டு போனதுக்கு அப்புறம் தெரியும். அப்படிப்பட்ட காதல் குடும்பத்துல ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கும் சார். பால் வண்ணா பருவங்கண்டு மாதிரி இருக்கும். பால் வண்ணம் பருவம் கண்டு, வேள் வண்ணம் விழிகள் கண்டு, மான் வண்ணம் பாடுகிறே. வண்ணம் மங்கே கண்டே கை வண்ணம் உங்கள் தொட்டு தேர்வன் தேனி தொட்டு பூவண்ண பாடம் சொல்ல
குடும்பத்துல மகிழ்ச்சியை என்றைக்குமே தீர்மானிப்பது ஆண்களுடைய உழைப்பை காட்டிலும் பெண்களுடைய பொறுப்பு தான் சார். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது சார். அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காதுங்க. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி குடும்பத்தில் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பெண் பொறுப்பா கொடுக்கறதுனாலதான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் என்று சொல்லி, பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, உன் குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான பொறுப்பான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. உண்மையிலேயே இந்த விலங்காட்டு வலசு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் முடித்து நடந்த இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு தடவை கைதட்டல் கொடுப்பாங்க. இதுதான் எங்களுக்கும் ஏற்பாடு செய்த உங்களுக்கும் கிடைத்த வெற்றி. கேட்ட கேள்வி என்ன? குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாக இருப்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இவங்க என்ன சொல்றாங்க? பெண்கள்கிட்ட பொறுப்பே இல்லைங்கிறாங்க. இவங்க சொல்ற பார்க்கும்போது அனைத்து உண்மையா தெரியும், எதுவும் தவறா தெரியல. பொய்ய சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லை சார், என் பொண்டாட்டி போன மாதம் வெண்டைக்காய் வாங்கிட்டு வர சொன்னான். வெண்டைக்காயை நுனியை ஒடிச்சு பார்த்து வாங்கிட்டு வாங்குறான். காய்கறி கடைக்காரன் நுனியை ஒடிச்சாங்கன்னா கையை ஒடிப்பேங்கிறேன். இவன் ஒடிக்காம வாங்கிட்டு வந்தால் கையை ஒடிப்பேங்கிறேன். நான் என்ன சார் பண்ணுறது? 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னால் கடையில் 1 கிலோ வாங்கி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஒடிச்சு போட்டுவிட்டு 1/2 கிலோ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். இப்போ இப்படித்தான் ஒடிக்கணுமாக்குன்னு நினச்சி எங்கள் ஊரில் உள்ளவங்க பூரா லைனில் நின்று ஒடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முத்தின வெண்டைக்காய் போட்டு போய்கிட்டு இருக்காங்க. வெட்டி போட்டு வெள்ளைச்சாமி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள படுத்துருச்சான். எங்கே சார் நிம்மதி இருக்கு இந்த பொண்டாட்டியால? போன வாரம் ஃபோன் பண்ணுறேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஆண்டி ஃபோன் பண்ணி எடுக்கலைங்கிட்ட என்ன சொல்லணும்? டிவி சவுண்டில் கேட்கல, சைலண்டில் கிடந்துச்சு. துணி வச்சுக்கிட்டேன், பாத்திரம் கழிச்சு குளிச்சுக்கிட்டேன். ஏதாவது சொல்லாமல காரணம்? ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு ஃபோனை எடுக்கலைன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இன்னும் எங்கே போய் தேடுறது? தேடித்தான் கிடப்பாளா? கிடைச்சாலும் தான் எடுப்பாளா? எங்கே நிம்மதி இருக்கு சார்? முந்தா நாள் சார் பட்டிமன்றம் சீக்கிரமே முடிச்சு விடிய காலம் 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பில் அடித்து என் மனைவி கதவை திறந்தான். அவன் தூக்கத்தில் வந்து திறக்கிறாளே, சிரிச்சு வைப்போம்னு கதவை திறந்தனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். நேற்று பட்டிமன்றம் முடிச்சு போயிட்டேன். இப்போ தான் சிரிச்சா திட்டாளே, கதவை திறந்தா சிரிக்கலை. இப்படி என்னண்டு என்னை பார்த்தா சிரிப்பீங்களா? இந்த அவளை பார்த்தா சிரிப்பேன். விடிய காலம் 3 மணிக்கு எவ்வளோ காசு வந்துச்சு அவளை பார்த்து சிரிக்கிறதுக்கு? உங்கள்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு? எங்கே சார் பொறுப்பு இருக்குன்னு கேட்குறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தனே 6 மாதத்துக்கு முன்னாடி நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்த்து 7 லட்ச ரூபா செலவு பண்ணாங்க. பிழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. நேற்று பார்க்குற உசுரோட வர்றான்டா. டேய் எப்படா பொழைச்சான்னு? என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றணும். உன் பொண்டாட்டி டாக்டர் நர்ஸா? பொழைக்க மாட்டா, தூக்கிட்டு போங்கன்ட்டாங்க. எப்படி காப்பாற்றணும்? இல்லை சார், அவள் தான் காப்பாற்றணும். எப்படா காப்பாற்றணும்? ஒன்றும் இல்லை சார், பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டேன். இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சு வச்சு சார் அப்படின்னா. உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறான் சார் அப்படின்னா. என்னடா வேலை? பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவனுக்கு வேலை? பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார். நல்ல பாம்புனா மலைப்பாம்பு கடிக்காது, முழுங்கு மலைப்பாம்பு. நீ மலைப்பாம்பாதையே திரும்புறிய எப்படி? 196 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒரு விமானம் மேலே பறக்கிறது. விமானம் மேலே பறந்தவுடன் கீழே கட்டுப்பாட்டாளர்களிலிருந்து விமானிக்கு தகவல் சொல்கிறார்கள், தொடர்ந்து விமானம் பயணித்தால் தீப்பிடித்து எரிந்துவிடும். காரணம், இந்த விமானம் ஓடுதளத்தில் ஓடுகின்ற பொழுது சக்கரம் இருக்கும். அது மேலே பறந்தவுடன் இந்த சக்கரம் உள்ளே இழுத்து கொள்ளப்பட வேண்டும். அந்த விமானத்தில் இழுத்து கொள்ளப்படவில்லை. தொடர்ந்து அந்த விமானம் பறந்தால் விமான சக்கரம் சுழன்று உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்துவிடும். இந்த விமானம் வெளிநாடு செல்லக்கூடிய விமானம். அது எரிபொருள் ஃபுல்லாக நிரப்பப்பட்டிருக்கு, எரிஞ்சு போயிடும். அப்போ அந்த விமானி நினைத்திருந்தால் தன்னுடைய அவசர வழியில் பாராசூட்டில் குதி தப்பித்திருக்கலாம். அப்படி நினைக்கவில்லை. நண்பர்களே, இந்த 196 பேரும் லட்சாதிபதிகள் கிடையாது, கோடீஸ்வரர்கள் கிடையாது. அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஏழை இளைஞர்கள். தனக்கு ஒரு வேலை வேண்டுமே, தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன் சகோதரிக்கு திருமணம் முடிக்க வேண்டுமே, தான் திருமணம் முடிக்க வேண்டுமே, தனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும், தன் பெற்றோருக்கு வைத்தியமாக்க வேண்டுமே என்ற பல கனவுகளை சுமந்து கொண்டு விமானத்தில் சுமந்து பறந்து வருகிறது.
அந்த விமானி என்ன செய்தார் தெரியுமா? பெட்ரோல் தீருகின்ற பொழுது திருச்சியையே வட்டமிட்டார். வட்டமிட்டு பெட்ரோல் தீருகின்ற பொழுது கீழே இறங்கி 196 பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார். நம்முடைய உழைப்பு இந்த சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் அல்லவா? உண்மையில இந்த பெரிய பெரிய டவுன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா உணவு டெலிவரி பண்ணுறதுக்கு, உணவு சாப்பாடு டெலிவரி பண்ணுறதுக்கு ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனியில் அப்படி ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படி போவோம். அப்போ அந்த ஊரில் எந்தெந்த பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கோ அதில் போய் சாப்பாடு வாங்க, லைனில் நிற்பான், சாப்பாடு வாங்க, ஏறி இறங்குவான், அங்கே சாப்பாடு வாங்குவான், அந்த ஹோட்டலில் சாப்பாடு வாங்குவான், அந்த ஹோட்டல் சாப்பாடு எல்லாத்தையும் டெலிவரி கொடுத்துட்டு போய் தள்ளு வண்டி கடையில் சாப்பிட்றானே, அவருடைய உழைப்பை எங்கே சார் கொண்டு சேர்ப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்மகன் உழைத்து கொண்டு பிறந்தது முதல் சாகின்ற வரை உழைக்கிறான். அவன் தலை எழுத்தான். இப்படி உழைக்கிற காரணத்தால் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு காரணம் ஆண்களின் உழைப்பே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியுமா? 3 பேர் அங்கிட்டு 2 பேர் தான்டா. நீங்க விட்டு சாத்தனா எவன்டா தாங்கிறது? நீங்க கிளம்பி இங்கிட்டு போயிருவேன். நான் கூப்பிட 3 பேரும் சேர்ந்து குத்துனா எவன்டா தாங்கிறது? சுகர் பேஷண்ட் அடிச்சா டம்முன்னு வெடிச்சிடும் டீப்பு. என் பிரச்சனை நான் பார்க்கணுமா இல்லையா? சாப்பிடாம இருக்கிறது பாவம்னு நினைக்கிறீங்க. நாங்கள் சாப்பிடாம இந்த மேடையில் உட்கார்ந்தது பெருசு இல்லை. நாங்கள் லேட்டாக வந்தாலும் அது காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்காக ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மண்ணையும் மக்களையும் வணங்க கடமைப்பட்டிருக்கோம். உணவு எப்போ வேணாலும் சாப்பிடலாம் சார். நீ சாப்பிட்டா என்ன இப்போ பேசு, பசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் பெண்களின் பொறுப்பு எப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பட்டிமன்றம் முடியும், நான் ஒரு 3 மணிக்கு தேவகோட்டை போவேன்னு வைங்க, காலிங் பெல் அடிப்பேன், என் மனைவி கதவு திறப்பா, வாங்க மகாராஜா லங்காட்டு பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியே கேட்பா. போய் படிச்சு பையன் ஊசிட்டு போய் படும்பா. இதே முகம் கொஞ்சம் கவலையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏன் ஒரு மாதிரியாக இருக்கேம்மா, என்னென்னு தெரியல, என்னால் சரியாக பேச முடியுமா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியா, நாளைக்கு பட்டுக்கோட்டையில் பட்டிமன்றம் இருக்குமா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது மனைவி என்கிற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், வீட்டில் போய் தனிமரமாக நிற்கிறோம். நம்ம தனிமரமாக நொடிச்சு போய் வீட்டில் நிற்கும் போது, கண்கலங்கி நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றணும் நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு நம்ம வீட்டுக்கு வருவானா? நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வருவானா? கண்கலங்கி நிற்கும்போது பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க, என்னன்னு தெரியலையம்மா, எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா, எப்படிம்மா பிள்ளைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன். கண் கலங்கும் போது இந்த பெத்த தாய் தான் சிறுபாடு சேர்த்து வச்ச பணம் காதில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கிறவர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாய் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொறுப்பு. தெரிஞ்சுக்குங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் 3 தாய் இருக்கிறாள் என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது. நான் வீட்டில் போய் அம்மா தலைவலிக்குதுன்னா எங்கள் அம்மா ஒரு மாத்திரை கொடுத்து போட்டு போடுறாம்பாங்க. அம்மா தலைவலின்னா மனைவி ஒரு தைலத்தை கொடுத்து தேய்ச்சிட்டு படுங்கம்பாங்க. அம்மா தலைவலிங்க அம்மா மாத்திரை தர வேணாம், மனைவி தைலம் தர வேணாம். என் மக ஒடியாந்து அந்த பிஞ்சு வரலாம் இங்கேப்பா தலை வைக்கணும், கையை வச்சா சரியா பண்ணுவேன். எந்த கோடி கொடுத்து வாங்க முடியாது சார். எந்த உழைப்பும் களைப்பும் அதில் தீர்ந்து போயிருப்பேன் சார். யோசிச்சு பாருங்க சார், ஒரு பெண் எப்படியெல்லாம் ஒரு வீட்டில் நாங்கள் சார், நாங்கள் பெண்ணை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், அதெல்லாம் நகைச்சுவைக்காக. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வீட்டில் மனைவி என்ற ஒரு பெண் பொறுப்போடு இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். அவள் போய் சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். அந்த பெண் வீட்டில் பொறுப்போடு இருக்க வரைக்கும் தான் வீட்டில் பாய், இல்லைன்னா திண்ணையில் தான் பாய். எதுங்க மனைவியுடைய அருமை, அந்த ஒரு பொறுப்பை அந்த அம்மாவோட பொறுப்பை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அழைகிறானே, அந்த தகப்பனை கேட்டால் தெரியும் மனைவியுடைய பொறுப்பு என்னங்கிறது. கிண்டல் பண்ணலாம், கேள்வி பண்ணலாம். இப்போ ஆண்களுடைய உழைப்பு இருக்குது, பெண்களுடைய பொறுப்பு இருக்குது. எப்படி தீர்ப்பு சொல்கிறது? மண்டலா விஷயத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனால் ஒன்றும் இல்லை, கணபதி என்ன வச்சானா என்ன சொல்லுவார்? இப்போ ஒன்றும் இல்லை, நீ அடுத்த வருஷாபிஷத்து கூட தீர்ப்பு சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. வாங்கி தாரேன், பதறாதீங்க, நானும் தான் அந்த பட்ஜெட்டோடு வந்திருக்கேன். அப்போ எப்படி தீர்ப்பு சொல்கிறது? மதுரை மீனாட்சி பார்த்து ஒரு ஷேக் முகமதுங்கிற இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல் தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. ஆண்டவனை காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி, காதலிச்சு மணந்ததுக்கு மதுரை கோவில் சாட்சி. வெட்ட வெட்ட வளரும் கோடி
கண்ணகொடி கூறம்மா கட்டழகே கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடும் உன்னை விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னவாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட. நண்பர்களே, உறவுகளே, குடும்பம் என்பது ஒரு மாட்டு வண்டி போன்றது. அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம், பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம். ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்பில்லாத பெண் இருந்தால் இந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. அதே நேரத்தில் உழைக்காத ஆண் இருந்து பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது. இதுவரையும் தமிழகத்திலே நம் குடும்பங்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பும் பெண்களின் பொறுப்பும் சரியாக இருக்கின்ற காரணத்தால் என்று இருவருக்கும் சமமாக தீர்ப்பளித்து அனைவரும் நன்றாக கும்பாபிஷேகத்தை நடத்தி அடுத்த வருஷம் வருஷாபிஷேகத்துக்கு எங்களை கூப்பிடுங்க, வர்றோம் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி. ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் உறவுகளே, சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்துக் கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.